Be blessed by the divine. Today we will just give a food for thought on importance of healthy relationship. நம்ம வாழ்க்கையில ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு எப்படி வாழ்க்கையில நம்மளுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதுன்றதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட், ஹெல்த்துக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம கூட இருக்கவங்க கூட நம்ம ஹெல்த்தியா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்மளுடைய மென்டல் டிசீசஸ் நாளைக்கு பிசிக்கல் டிசீசஸா மாறும். நம்ம மென்டல் டிசீசஸ்க்கு கேர் எடுக்கலைன்னா அது பிசிக்கல் டிசீசஸா மாறுது. மென்டல் டிசீசஸ் கேன் பி ப்ரிவென்டட். நம்ம ஆங்ஷியஸா, ஸ்ட்ரெஸ்டா, டிப்ரெஸ்டா இந்த மாதிரி சில அர்லி ஸ்டேஜ்லயே நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர், இல்லைங்களா? ஸோ நமக்கு வித்யாத்ரி மகர்ஷி சொல்றது, நம்மை வாழ வைக்கின்ற சமுதாயத்திற்கு நம்மால் முடிந்ததை திருப்பி செலுத்துவதே கர்ம யோகம் எனும் கடமை அறம் அப்படிங்கிறாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மாதா பிதா குரு தெய்வம் இவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில யாரும் ரொம்ப சுப்பீரியரும் இல்லை, ரொம்ப இன்ஃபீரியரும் இல்லை, யாரும் ஈக்குவலும் இல்லை. எவ்ரி ஒன் இஸ் அ யூனிக் பர்சனாலிட்டி. கடவுள் படைச்ச ஒரு மனிதரும் யூனிக். சார், நமக்கு நம்ம அம்மா அப்பாவை கடவுள் படைச்சிருக்காங்க. அது ஏன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்ம கர்ம வினைப்படி அவங்க நம்மளுக்கு அப்பா அம்மாவா வந்திருக்காங்க. நாம அவங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கோம். சோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேர் நான் பாக்குறேன், ஐயோ ஏன்தான் இவங்க எனக்கு அம்மாவா பிறந்தாங்களோ, ஏன்தான் இவங்களுக்கு அப்பாவா பிறந்தாங்களோ, அவங்க மாதிரி இருந்துடக்கூடாதா, இவங்க மாதிரி இருந்துடக்கூடாதா, அப்பா அம்மா கிட்டயே அவங்க பேசுறது இல்ல. சில இடத்துல அம்மானா அன்பு, அப்பான்னா ஹேட்ரெட். சில இடத்துல அப்பானா அன்பு, அம்மானா ஹேட்ரெட். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது நமக்கு ஒரு குரு, நமக்கு சொல்றாங்க, குரு உன்னை தேடி வந்துருவாங்களாம் லைஃப்ல, நமக்கே தெரியாத அளவுக்கு. ஏன்னா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். வேதாத்ரி மகர்ஷி பத்தி எனக்கு சில வருஷங்களா தெரியும். ஆனா ஒரு பர்டிகுலர் இயர்ல தான் எனக்கு அடோலசன்ட் கேம்ப் மூலியமா இல்ல நம்மளுடைய டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் மூலியமா எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகி, அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசுற அளவுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அடுத்தது தெய்வம். தெய்வம்னா யாரு? நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, இல்லைங்களா? கணேஷாவோ, ஈஸ்வரோ, கிருஷ்ணரோ, விஷ்ணுவோ, அல்லாவோ, ஜீசஸோ, மேரி, யாரு வேணாலும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நாம அவங்கள தெய்வமா ஏத்துக்கிறோம். ஏன்னா கண்டிப்பா ஒரு பவர் இருக்கு, நம்மள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இந்த உலகத்துல இருக்கு. அந்த பவர் யாருன்றத நாம தான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அல்டிமேட். அதுல வேதாத்ரி மகர்ஷி நமக்கு டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ், கடவுள் வேற எங்கேயும் இல்ல, உன்னுடைய கான்சியஸ்னஸ்லயே இருக்குன்ற ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்க நமக்கு அந்த விஷயங்கள் கொஞ்சம் நிறையவே தெரிய வரும் லைஃப்ல. அடுத்தது நம்ம கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன்ஷிப். ஏன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டோரியில உங்களுடைய சிப்ளிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னாலே நம்மளுடைய கூட பிறந்தவங்க தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். யுவர் சிப்ளிங்ஸ் ஆர் த ஒன்லி பீப்புள் இன் த வேர்ல்ட் who know what it's like to have been brought up the way you were. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம அப்பா அம்மாக்கு அடுத்தது ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ வாழ்க்கையில எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே people are often unreasonable and self-centered. Forgive them anyway. If you are kind, people may accuse you of ulterior motives. Be kind anyway. If you are honest, people may cheat you. Be honest anyway. If you find happiness, people may be jealous. Be happy anyway.
be good, do good, give the world the best you have, and it may never be enough. Give your best anyway, for you see, in the end, it is between you and God. It was never between you and them anyway. இது வந்து மதர் தெரசாவோட கோட். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் இது. அடுத்தது வந்து நம்ம சிப்ளிங்ஸுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய சொசைட்டி. நம்ம இப்ப வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் மூலியமா நம்ம உலக அளவுல வந்து நம்ம கொரோனாக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப புரிய வருது. வேதாத்ரி மாஷி சொல்றாரு, தியானத்தை விட, தானத்தை விட, அறத்தை விட உயர்ந்தது உன்னுடைய இல்லற வாழ்க்கை. சோ நம்மளுடைய ஃபேமிலி லைஃப் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. சோ ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க, பீப்புள் வில் ஆல்வேஸ் ஹாவ் சம்திங் டு சே. சோ ஒரு அப்பாவும் பையனும் அவங்க ஒரு கழுதை வச்சிருந்தாங்க. அவங்க அந்த கழுது மேல உட்காந்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ரோட்ல சொல்றாங்க, இது என்ன இது, இவ்வளவு அநியாயமா இருக்குது, இவ்வளவு சின்ன கழுது மேல இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு போறாங்களே அப்படின்னு ஜனங்க பேசினாங்க. இவ்வளவு குரியல் பீப்புள்னாங்க. சரின்ட்டு அவங்க வந்து அந்த அப்பா கீழே இறங்கிட்டு அந்த பையனை கழுது மேல உட்காந்து வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. சோ அப்போ அந்த பையனாவும் வச்சுக்கலாம், அவங்க ஒய்ஃபாவும் வச்சுக்கலாம். சோ 2 பேரும் கீழே இருக்காங்க. அப்போ அவங்க ஒய்ஃப உட்காந்து வச்சுட்டு இல்ல அவங்க பையனை உட்காந்து வச்சுட்டு இவரு கீழே நடந்து போகும்போது, இது என்ன இது அநியாயமா இருக்கு, இவ்வளவு ஓல்டு மேனா இருக்காரு, இவரை போய் நடக்க வச்சுட்டு அவங்க பையன் வந்து குதிரை மேல உட்காந்துருக்கானே, இல்ல அவங்க ஒய்ஃப் குதிரை மேல உட்காந்துருக்கானே அப்படிங்கிறாங்க. ஐயோ இது என்னடா இது, 2 பேரும் உட்காந்து போனாலும் இப்படி சொல்றாங்க, ஒண்டியா உட்காந்தாலும் இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு, சரி அவரு உட்காந்துட்டு அவங்க ஒய்ஃபையோ சன்னையோ கீழே நடக்க வச்சாங்க. சோ அதுக்கு ஜனங்க சொல்றாங்க, இது என்ன இது, இவ்வளவு சின்ன பையன், பெண் ஒய்ஃப் பெண், அவளை போய் கீழே நடக்க வச்சுட்டு இவரு என்ன ஜம்முன்னு குதிரையில உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது வந்து 2 பேரும் கீழே இறங்கிட்டு கழுதையும் அப்படியே நடக்க வச்சு கூட்டு போறாங்க. அதுக்கு சொல்றாங்க ஜனங்க, ஐயோ ஃபூலிஷ், கழுதை வச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து நடந்து போறாங்களே அப்படிங்கிறாங்க. சோ சொசைட்டில வந்து அப்படித்தான், எது செஞ்சாலும் விதவிதமா பேசுவாங்க. நம்ம ஒன்னும் ரொம்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஜஸ்ட் நம்மளுக்கு எது, இப்ப நீங்க டயர்டா இருந்தா நீங்க உட்கார்ந்து போலாம், உங்க ஒய்ஃபோ சன்னோ டயர்டா இருந்தா அவங்க உட்கார்ந்து போலாம், இல்ல கொஞ்ச நேரம் கழுதைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னா நீங்க 2 பேருமே நடந்து போலாம், உங்க இஷ்டம், நீங்க பாருங்க, இது வந்து உங்க லைஃப், நீங்க தான் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு லைஃப். சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு, நம்ம சொசைட்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாம் பண்ணிட்டு, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து செய்யணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பம் படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் அப்படின்றதா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சொல்லா இருக்கு நமக்கு வேதாத்ரி மகர்ஷி கத்து கொடுத்ததுல. சோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போறாங்க. சில சமயத்துல வந்து நம்ம யாருக்கோ ஹெல்ப் பண்ணியிருப்போம், ஆனா அவங்கள திருப்பி நம்ம மீட் பண்ணவே மாட்டோம். பட் ஆனாலும் அவங்க செஞ்ச ஹெல்ப் நம்ம மனசுக்கு எவ்வளவு தொட்டுச்சோ அந்த மாதிரி ஹெல்ப் நம்ம அடுத்தவங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு தோணும். வந்து அவங்க வந்து நம்ம வந்து ஒரு ரோல் மாடலா நம்ம லைஃப்ல வந்து அமைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹர்ட் பண்ணுவாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாப்பினஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம லைஃப்ல இருந்தே கிளம்பிடுவாங்க. ஸோ யாரா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கொலீக்ஸா இருந்தாலும் சரி, நம்ம வந்து மன்னிக்க கத்துக்கணும். ஏன்னா மன்னிக்க கத்துக்கிட்டாதான் வந்து நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் வந்து பாசிட்டிவா இருக்கும். இல்லைன்னா நம்ம மனசுல எப்ப பார்த்தாலும் அவங்கள வந்து தப்பா பேசுறது, நம்மளையும் தப்பா பேசுறது, அதெல்லாம் செய்யும்போது நம்ம ஹெல்த்துக்கு தான் நமக்கு ப்ராப்ளம். ஏன்னா ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புன்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஹெல்த்க்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த். அடுத்தது வந்து நம்ம அஃபர்மேஷன் சொல்லும் போது, ஐ ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் மை ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ். ஐ ஃபர்கிவ் தெம் கம்ப்ளீட்லி அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் மை செல்ஃப்.
பாருங்க, இது வந்து நம்மளுடைய ஒரு குட்டி செல்ஃபிஷான ஒரு விஷயம் தான். ஏன்னா அடுத்தவங்களை நம்ம மன்னிக்கிறதுனால நம்ம ஆரோக்கியமா நம்ம இருக்கிறோம். அதே மாதிரிதான் கிராட்டிடியூடும். நமக்கு வந்து எது எது இருக்கோ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எது இல்லையோ அதை பத்தி தான் எப்பவும் நம்ம சிந்திச்சுக்கிட்டு நம்ம இருக்கோம். ஸோ கிராட்டிடியூட், தேங்க்யூ காட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் டீப் இன்னர் ஃப்ரீடம் அண்ட் ஜாய் நவ். இப்போ நான் வந்து ஹாப்பியா இருக்கேன், இன்னர் பீஸா இருக்கேன், ஜாய்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு கிராட்டிடியூட் தெரப்பி. அப்போ நம்ம எப்பவுமே வந்து வாழ்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்பர்ஸ், கொலீக்ஸ் எல்லாத்துக்குமே பி பிளஸ்ட் பை த டிவைன், லெட் தெம் லீட் எ ஹாப்பி லைஃப். ஸோ அதுக்கு தான் வந்து வேதாத்திரி மகரிஷி நமக்கு வந்து மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுமே வந்து நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை வாழ்த்துறோம், நம்மளுடைய பசங்களை வாழ்த்துறோம், நம்மளுடைய சிப்ளிங்ஸை வாழ்த்துறோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்துறோம், நம்மளுடைய கொலீக்ஸ் வாழ்த்துறோம், ஈவன் நம்மளுடைய எனிமீஸ் வாழ்த்துறோம், உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவரையும் நம்ம வாழ்த்துறோம். சோ இந்த மாதிரி வாழ்த்து பயன் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்க வந்து சொல்றாங்க. சோ ஒரு நம்மளுடைய லைஃப் ஜர்னில வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா நம்ம கூட இருக்காங்க. அப்பா அம்மாக்கு அடுத்தது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நம்ம லைஃப் ஜர்னில வந்து அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டா வரவங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். ஏன்னா வந்து நம்ம கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஒண்டியா போனோம்னா சன்னியாசி அவங்க வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்க போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க, ஜபம் பண்றாங்க, அவங்க அப்படியே முக்தி அடைஞ்சிடுறாங்க. பட் ஆனா நாமெல்லாம் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லைங்களா? நம்ம லைஃப்ல வந்து அப்பா அம்மா வராங்க, அவங்கள பாத்துக்கிறோம். நம்ம லைஃப்ல வந்து டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டும் போயிட்டும் இருக்கு. ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப யூனிக் அப்படின்ட்டு தான் வந்து வைஃப் அப்ரிசியேஷன் டே அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. இந்த வைஃப் அப்ரிசியேஷன் டே வந்து மகர்ஷி வேதாத்ரியோட வைஃப்னுடைய பர்த்டே டே. பட் ஆனா அன்னைக்கு வைஃபுக்கும் அப்ரிசியேஷன், ஹஸ்பண்டுக்கும் அப்ரிசியேஷன். அந்த ப்ரேயரே அப்படிதான். ஹஸ்பண்ட் வைஃப் அப்ரிஷியேட் பண்றாங்க, வைஃப் ஹஸ்பண்ட் அப்ரிஷியேட் பண்றாங்க. ஏன்னா வந்து இந்த ஜெண்டர் பயாஸ் கண்டிப்பா இருக்கு உலகத்துல. பெண்ணு தான் பெருசு, ஆணு தான் பெருசுன்ற போட்டியில நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நமக்கு இந்த பிலாசபில இவர் சொல்றது வந்து women are not superior to men and men are not superior to women, both are not even equal, both are unique gift from God. அதுதான் அவர் வந்து நமக்கு சொல்றது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இப்ப நம்ம பாக்குறோம். அது போய் டைவோர்ஸா போய் முடியுது. பட் ஆனா இதை வந்து ஒரு யூனிக் ரிலேஷன்ஷிப்பா எடுத்து அன்லஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப், என்னால முடியல, நான் வந்து தற்கொலை பண்ணி சாவுறேன்ற போது மட்டும் நீங்க வந்து அதுக்கு ரீகன்சிடர் பண்ணுங்க. அந்த காலம் மாதிரி நம்ம வந்து ஹஸ்பண்ட் செத்ததும் சதி சிஸ்டம் மாதிரி நெருப்புல குதிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நம்ம யூனிக், each one is born in this world, each one will have a return ticket and one fine day we have to return. நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி நல்லபடியா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழறது தான் வாழ்க்கை. இந்த செல்போன், சோசியல் மீடியா வந்து ரிலேஷன்ஷிப்க்கு பயங்கர ப்ராப்ளம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து மனசார பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இப்ப பசங்களை பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ எங்க அப்பா அம்மா எங்க கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குமா? ஆனா சோசியல் மீடியால மட்டும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணறதுக்கு டைம் இருக்கு. இப்போ எல்லாருமே பசங்களாகட்டும், அடல்ட்ஸ் ஆகட்டும், வயசானவங்களாகட்டும், எல்லாரும் செல்போன்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. பாருங்க, நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது, ஷாக்கிங்கா இருக்கு. இந்த ஏர்பாட் காதுல வச்சுக்கிட்டு நம்ம பண்ற பாருங்க, அக்கார்டிங் டு ஷாக்கிங் நியூஸ் ஸ்டடிஸ், பாப்புலர் டிவைசஸ் லைக் ஏர்பாட் கேன் லிட்டரலி மைக்ரோவேவ் யுவர் பிரெயின் அப்படிங்கிறாங்க. அப்புறம் while cell phones use is skyrocketing, your kids brain tumor risk is increasing astonishingly by 40%. சின்ன சின்ன பசங்க யாரை பார்த்தாலும் பிரெயின் டியூமர் அப்படிங்கிறாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஒரு மொபைல்னால இது வருதுன்னு நம்மளால நம்ப முடியுதுங்களா? This is because they generate powerful fields of radiation. அந்த அளவுக்கு வந்து இந்த மொபைல்ல
இதுல எல்லாம் வந்து பயங்கரமான ரேடியேஷன்ஸ் வருது. தட் மே ஹாவ் ஷோன் டு ஹைஜாக் அண்ட் சீரியஸ்லி டேமேஜ் த ஹியூமன் டிஎன்ஏ. இந்த ரேடியேஷனால ஹியூமன் டிஎன்ஏ வந்து பாருங்க, இப்ப ஜெனட்டிசிஸ்ட் எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றாங்க. அதை வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணி யோகா பண்ணி காயக்கல்பா பண்ணி அந்த சேஞ்சஸ் நம்ம டிஎன்ஏல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த மாதிரி மைக்ரோவேவ், இந்த செல்போனு, இந்த இதெல்லாம் வச்சு நம்மளுடைய டிஎன்ஏவே நம்ம ஆல்டர் பண்ணணும் இல்லைங்களா? அதானே நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? சோ சோசியல் மீடியால இருந்து நம்ம தான் தப்பிச்சு வரணும்னா நம்ம தான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இப்ப எல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த கம்ப்யூட்டர்ஸ், இவங்க எல்லாம் நம்மள டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹியூமனிட்டின்றது வந்து ஒரு எமோஷன்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு விஷயங்கள். அறிவுள்ள நம்ம மனிதர்கள் ஏன் நம்மள விட்டு கொடுக்கணும் இல்லைங்களா? சோ அதே மாதிரிதான் மதர் இன்லா ஆகட்டும், ஃபாதர் இன்லா, டாட்டர் இன்லா, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, சன் இன்லா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். டூ எவ்ரி திங் யூ ஹாவ் டு டூ, பட் நாட் வித் கிரீட், நாட் வித் ஈகோ, நாட் வித் லஸ்ட், நாட் வித் என்வி, பட் வித் லவ், கம்பேஷன், ஹியூமனிட்டி அண்ட் டிவோஷன். பகவத்கீதால நம்ம வந்து எவ்வளோ கத்துக்கிறோம். சோ யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையே, எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் தான் இருக்கிறேனே, அது போதாதா? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், இறுதியில் தர்மமே வெல்லும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிக்கும் போது நிறைய கத்துக்கிறோம். சோ அப்ப நம்மளால வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அதே டாக்டர் பேஷண்ட் அப்பெல்லாம் சொல்லுவாங்க, டாக்டர் நீங்க வந்து கடவுள் மாதிரி, கடவுளுக்கு அடுத்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னாக்கா டாக்டரே போட்டு அடிக்கிறாங்க. பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய டிசீசஸ் கியூர் ஆகல, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பிறப்பும் இறப்பும் கடவுள் கையில இருக்கு. டாக்டர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். ஆனா அங்கேயும் வந்து கோவம் வந்தா டாக்டரே போட்டு அடிக்கிறாங்க. சோ அதனால வந்து நான் டாக்டர்ஸுக்கு சொல்றது, நமக்கு தீமை செய்தவரையும் மனதார வாழ்த்தி தீய பதிவை அகற்றி உதவி செய்த அவர்களுக்கு நன்றி செலுத்தி மனநிலை வந்து விட்டால் ஆன்மீக பாதையில் திடமாக முன்னேறி செல்கிறோம் என்பதற்கு அறிகுறியாகும் அப்படிங்கிறாரு. சோ நமக்கு யாராச்சும் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து வாழ்த்திட்டு, பட் ஆனா நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குன்ட்டு அவங்க அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பாடின்னு சொல்லி நிக்க, நம்மளுடைய சேஃப்டி. நம்ம ஏன் ஒரு பேஷண்ட்டை ஒண்டியாலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சேஃப்டி செக்யூரிட்டியோட நம்ம பேஷண்ட்டை பார்க்குறோம். அதுக்கு மேல அவங்க ஹார்ம் பண்ண வந்தா நம்ம கேர்ஃபுல்லா நம்மளுடைய செல்ஃப் சேஃப்டிக்கு வந்து நம்ம வந்து காப்பாத்திக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. சோ நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அதுதான் வந்து நம்ம நிறைய வந்து புக்ஸ் படிக்கும் போது, நம்மளுடைய லிட்ரேச்சர் புக்ஸ்ல இருந்து நிறைய ஒரு பெரியவங்க நம்ம சொல்றதுல இருந்து, வேதாத்ரி மகர்ஷி வந்து எவ்வளவு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து கத்துக்கிறோம் என்னன்னா லைஃப்ல வந்து நம்ம முன்னேறதுக்கு பாசிட்டிவிட்டி என்னன்னு சொல்லிட்டு. தனியா வந்து தனியா தான் வந்தோம், தனியா தான் போக போறோம். ஆனா அதுக்குன்ட்டு நம்ம யாரையும் தள்ளி வைக்க முடியாது. பட் ஆனா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் இருங்க. உங்ககிட்ட செல்ஃப் ரிலேஷன்ஷிப் வித் செல்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செல்ஃப் ரியலைசேஷன் வில் பிரிங் அபவுட் 3 குட் குவாலிட்டிஸ் இன் மேன். தே ஆர் forbearance, adjustment and sacrifice. நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் அண்ட் டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட வேணாலும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மள நாம புரிஞ்சுக்கிட்டதான் வந்து நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து நல்லபடியா பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ நம்மள நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். I'm asking divine forgiveness from my body for all the self-abusive talks, taking it for granted and not caring for it. எப்போ ஐயோ என்னை பத்தி நான் தப்பா பேசக்கூடாது இல்லைங்களா? பாசிட்டிவா பேசிக்கணும். அதே மாதிரியே கடவுள்கிட்ட நன்றி, தேங்க்யூ காட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் டீப் இன்னர் ஃப்ரீடம் அண்ட் ஜாய் நவ். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மே மை பாடி பி டிவைன்லி பிளஸ்டு
டு பி ஹெல்த்தி அண்ட் சப்போர்ட் மீ ஆல்வேஸ். ஏன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கணும், மன ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து நல்லா வச்சுக்கணும். ஏன்னா லோன்லினஸ், அபியூஸ் இதெல்லாமே நமக்கு வந்து மென்டல் டிசீசஸ் கொண்டு வருது. மென்டல் டிசீசஸ் வந்து பிசிக்கலா மாறுது. நம்ம ஆங்ஷியஸா, டிப்ரெசிவா, சிலருக்கு பைப்போலார் இருக்கும், ஸ்கிசோஃப்ரீனியா இருக்கும், தெரியவே தெரியாது. நார்சிசிஸ்ட், அபியூசிவ், அவங்க பிசிக்கல் அபியூஸ் இருக்கும், செக்ஷுவல் அபியூஸ் இருக்கும், ஃபைனான்சியல் அபியூஸ் இருக்கும், மென்டல் ஆர் எமோஷனல் அபியூஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க அன்னெசரியா மனிப்புலேட் பண்ணுவாங்க, வித் ஹோல்டிங் ஆர் அதர் அன்கேரிங் பிஹேவியர் அந்த மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. ஸோ அடுத்தவங்க எப்படின்னு தெரியாது, அவங்க பைப்போலரா, சிசோஃப்ரீனியாவா, நார்சிசிஸ்டா நமக்கு புரியாது. பட் அட்லீஸ்ட் நம்மள நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கடவுள் அல்டிமேட் அதுதான் இல்லைங்களா, இறைநிலை அடைவதுதான் அல்டிமேட். சோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கான நிறைய எக்ஸசைசஸ் பண்ணணும்னா நம்மளுடைய பிசிக்கல் டிசீஸ், இப்ப பாருங்க எங்க பார்த்தாலும் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், ஆட்டோஇம்யூன் டிசீஸ், அல்ஷிமஸ், டிமென்ஷியான்னு வந்துட்டே இருக்கு. சோ அதனால வந்து நம்ம குறை கூறுதல், கட்டளை இடுதல், வற்புறுத்துதல் என்ற மூன்றையும் ஒழித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் எல்லோருக்கும் நல்லவர்களாக மாறி விடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வேதாத்ரி மகர்ஷி சொல்லியிருக்காரு. அல்டிமேட்டா அவர் சொல்றது வந்து இண்டிவிஜுவல் பீஸ், வேர்ல்ட் பீஸ். ஹாவ் எ குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் செல்ஃப், தென் ஒன்லி யூ கேன் ஹாவ் குட் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி ஒன் எல்ஸ். மிக்க நன்றி. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.